உலகம் தராத ஆசீர்வாதம், தேவன் தரும் ஆசீர்வாதம். அன்பான தேவஜனங்களே, இன்று நாம் கேட்கப் போகிற இந்த வார்த்தைகள் சாதாரண வார்த்தைகள் அல்ல. இவை ராஜாக்களின் ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து நேரடியாக போதித்த வார்த்தைகள். இந்த வார்த்தைகள் உலகத்தின் சிந்தனையை கவிழ்க்கும், நம்முடைய வாழ்க்கையை மாற்றும் வார்த்தைகள். இயேசு பெரிய ஜனக்கூட்டத்தை பார்க்கிறார். நோயுற்றவர்கள், சுமை சுமக்கும் மக்கள், வாழ்க்கையில் உடைந்தவர்கள், விரக்தி அடைந்தவர்கள், அவர்களை பார்த்த இயேசு மலை மேல் அமர்ந்து போதிக்க தொடங்குகிறார். கேளுங்கள், இது சட்டம் சொல்லும் போதனை அல்ல, இது கிருபை சொல்லும் போதனை, இது தேவனுடைய ராஜ்யத்தின் அறிவிப்பு. இயேசு முதலில் யாரை ஆசீர்வதிக்கிறார் தெரியுமா? பணக்காரர்களை அல்ல, படித்தவர்களை அல்ல, பலவானவர்களை அல்ல, ஆவியில் ஏழைகளை. அதாவது, தேவனே, நான் உம்மை இல்லாமல் ஒன்றுமில்லை என்று தாழ்மையுடன் நிற்கும் மனிதன். சபையே, தேவனுக்கு பெருமை பிடிக்காது, தேவனுக்கு உடைந்த இருதயம்தான் பிடிக்கும். தன்னை காலியாக்குகிறவனையே தேவன் நிரப்புகிறார். அடுத்து இயேசு சொல்கிறார், துயரப்படுகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று. உலகம் சொல்லுகிறது, அழாதே, வலிமையாக இரு. ஆனால் இயேசு சொல்லுகிறார், அழு, நான் உன்னை ஆறுதல் படுத்துவேன். பாவத்துக்காக அழுகிறவன், தன் தவறுகளை உணர்ந்து மனந்திரும்புகிறவன், தேவனுடைய சமூகத்தில் உடைந்து நிற்கிறவன், அவனை தேவன் வெறுப்பதில்லை. சபையே, மனந்திரும்புதலுக்கு பின்பு அவசியம் தேவனுடைய ஆறுதல் வரும். மூணாவதாக இயேசு பேசுவது சாந்தம் உள்ளவர்கள் பற்றி. சாந்தம் என பலவீனம் இல்லை, சாந்தம் எனால் தோல்வி இல்லை. கோபப்பட உரிமை இருந்தும் பொறுமையுடன் அமைதியாக நடப்பதே சாந்தம். இயேசுவே சாந்தத்தின் மிகப்பெரிய உதாரணம். அவமானம் செய்யப்பட்டார், அடிக்கப்பட்டார், ஆனால் சபிக்கவில்லை. இப்படிப்பட்டவர்களுக்கே தேவன் நிலையான ஆசீர்வாதங்களை ஒப்படைக்கிறார். அன்பானவர்களே, இந்த உலகம் சொல்வது போல வாழ்ந்தால் ஒரு நாள் எல்லாம் முடிந்துவிடும். ஆனால் இயேசு சொல்வது போல வாழ்ந்தால் தேவனுடைய ராஜ்யத்தில் நம்மிடம் பங்கு இருக்கும். இன்றைக்கு கேள்வி இதுதான், நம் உலகத்தின் ஆசீர்வாதத்தை தேடுகிறோமா அல்லது தேவனுடைய ஆசீர்வாதத்தை தேடுகிறோமா? நம்மை தாழ்த்திக் கொள்வோம், மனந்திரும்புவோம், சாந்தமுள்ளவர்களாக நடப்போம். அப்பொழுது தேவன் நம்மை உயர்த்துவார். ஆமேன்.